வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் திமுக கட்சிக்கு வெற்றி உறுதி, சர்வே முடிவு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் வாரியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இருக்குங்க. அதாவது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், கட்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தில் யாருக்கு பெரும் வாரியாக வாக்கு வரப்போகுது, வெற்றி யார் அமைக்கப் போகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேச்சுக்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் சூழலில் திமுகவுக்கு வெற்றி உறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் முக்கியமாக இருக்கக்கூடிய அதாவது ஆலோசகர், அதாவது அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திமுகவில் பார்த்தீங்கன்னா தகவலை கொடுத்துருக்காரு. குறிப்பிட்ட இடங்கள்லாம் பெரும் வாரியான வாக்குகளை பெறும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சொல்லியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, உளவுத்துறையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்களை நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் கையில் பார்த்தீங்கன்னா கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்னவென்றால் பல விதமான இடங்களில் திமுகவுக்கு சாதகமாக வாக்குகள் வந்திருக்கிறது. குறிப்பாக மகளிர்கள் திமுகவுக்கு சாதகமாக வாக்குகள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அப்படி இப்படின்னு ஒரு சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கும் நிலைமையில் திமுகவினர்கள் இதெல்லாம் கேட்ட உடனே திமுகவை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது அப்படின்ற ஒரு கோஷங்களையும் விடுகொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த ஒரு சூழலில் அதிமுக கட்சி இரட்டை இலை இப்பொழுது காய்ந்து போய்விட்டது, கருகிவிட்டது. அது மீண்டும் துளுத்து இலையாக மாறுவதற்குள் அதற்குள் சூரியன் உதித்து விடும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்களை பார்த்திங்கன்னா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசிக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் பலவிதமான கட்சிகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு ஆதரவு என்பது அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி இருந்தாலும் கூட ஒரு சில மாற்று கட்சிகள் இருந்தாலும் மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்களா, இல்லை மீண்டும் அதே கட்சிகள் வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்பதனை தேர்தல் முடிவுகள் அன்றே கணிக்கப்படும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் திமுகவுக்கு வெற்றி என்பது ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் கிடைக்கும் அப்படின்றத சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.